ஒரு ஊர்ல செல்வபுரம் என்ற கிராமத்துல ராமு என்ற ஏழை விவசாயி தன் குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தான். ஆங்காங்கே கடன் பெற்று குடும்பம் நடத்தி வந்தான் ராமு. இப்படி இருக்க பக்கத்து ஊரான விருந்துபுரத்தில் நெல் வியாபாரி அண்ணாச்சியிடம் நெல் மூட்டை கடன் கேட்க செல்கிறான் ராமு. அண்ணாச்சி, பக்கத்து ஊரான செல்வபுரத்திலிருந்து வரேன். நான் ஒரு விவசாயி. எனக்கு 3 நெல் மூட்டை கடனாக வேணும். அறுவடை முடிவதுக்குள்ள திருப்பி கொடுத்துட்றேன் அண்ணாச்சி. சரி ராமு, உன்னை பார்த்தால் நேர்மையானவன் போலே தெரியுது. நாளைக்கு வந்து எடுத்துக்கோ. உடனே சந்தோஷத்தில் தன் நண்பனின் மாடுகளை பூட்டி நிலத்தை உழுது தயார் நிலையில் வைக்கிறான் ராமு. அண்ணாச்சிக்கு ரொம்ப நல்ல மனசு. கேட்டதும் நான் யாரு என்னன்னு கூட கேட்காம தரேன்னு சொல்லிட்டாரு. முதல் அறுவடை பண்ணி முடிச்சதும் எல்லார்கிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுக்கணும். இப்படி மனதில் பேசிக்கொண்டு நிலத்தை உழுது முடிக்கிறான் ராமு. இப்படி சந்தோஷத்தில் தனக்குள்ளே பேசிக்கொண்டு உறங்கினான் ராமு. அப்பா, எனக்கு எப்பதான் ஃபீஸ் கட்டுவீங்க? ஃபீஸ் கட்டலன்னா என்ன பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டான்னு சொல்றாங்க. இந்த மாசம் அப்பா எப்படின்னா கட்டிடுறேன். இப்படியே தான் நீங்க மாசம் மாசம் சொல்றீங்க. போங்க. போன மாசமே நீங்க இப்படிதான் சொன்னீங்க. இப்ப கேட்ட இந்த மாசம் சொல்றீங்க. நேத்து ஃபீஸ் கட்டாதவங்கள முட்டி போட வச்சாங்க. சரி சரி, அப்புறம் பேசலாம். முதல்ல சாப்பிடுங்க. இப்படி பேசிக்கொண்டே இருக்க வட்டிக்கு பணம் கொடுத்த கோபால் நாயுடு வெளியே வந்து நிற்கிறான். என்ன ராமு, பணம் வாங்கி 3 மாசம் ஆகுது. வட்டியும் வரல, அசலும் வரல. அண்ணே, இந்த மாசம் முடியறதுக்குள்ளே கொடுக்கறேன். வட்டி முதலுமா கொடுத்துடுறேன். அது எல்லாம் முடியாது. இன்னும் 5 நாள்ல எனக்கு வட்டியும் முதலுமா பணத்தை எண்ணி வை. இப்படி நாயுடு சொல்ல ஒன்றும் பேச முடியாமல் நிற்கிறான் ராமு. அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக செல்கிறான் கோபால் நாயுடு. என்னங்க, பணத்துக்கு என்னதான் பண்ண போறோன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமக்கு இருந்த கடன் பிரச்சனை எப்போதான் தீருமோ? ஒன்னும் கவலைப்படாத மீனாட்சி. இந்த 1 மாசத்துல நம்ம எல்லா கடனும் அடைச்சிடுவேன். பக்கத்து ஊர்ல அண்ணாச்சி கிட்ட தான் 3 நெல் மூட்டை கேட்டிருக்கேன். அது வாங்கிட்டு பட்டணத்துல இருந்து என்னோட பால்ய சிநேகிதன் வந்திருக்கான். அவனையும் பார்த்துட்டு ஏதாவது உதவி கேட்டுட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, நான் நேரத்தோட போயிட்டு வரேன். இதை அனைத்தையும் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் ஆறுமுகம். ராமு தன்னுடைய பாலிய சிநேகிதனை பார்க்க வருகிறான். என்ன ராமு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நான் வேலை பார்த்த கம்பெனி நஷ்டமாயிடுச்சுன்னு இழுத்து மூடிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அது சரி, நீ எங்கடா இங்க? ஒண்ணுமில்லடா, உன்னை பார்த்துட்டு போலாம்னு தான் வந்தேன். நான் வரேன். இப்படி நண்பனின் கஷ்டம் சொன்னதும் கவலையோடு கிளம்பினான் ராமு. மளிகை கடைக்காரர் செட்டியாரிடம் வீட்டுக்கு மளிகை பொருள் கடன் கேட்க வருகிறான் ராமு. செட்டியரே, எனக்கு கொஞ்சம் மளிகை பொருள் வேணும். இந்த மாசம் மொத்தமா கொடுத்துடுறேன். வாங்கின பழைய பாக்கியா எடுத்து வை முதல்ல, அப்புறம் கொடுக்கறேன். இந்த மாசத்துல எல்லாமே கொடுத்துடுற செட்டியாரே. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? முதல்ல இங்கிருந்து இடத்த காலி பண்ணு. எங்க இருந்து தான் வாராங்களோ? பக்கத்து வீட்டுக்காரர் ஆறுமுகம் அண்ணாச்சியை பார்க்க வந்திருக்கிறார். என்ன ஆறுமுகம், இவ்வளோ தூரம்? ஒண்ணுமில்ல அண்ணாச்சி, ராமுக்கு நெல் மூட்டை கடன் தரேன்னு சொன்னீங்களா? ஆமா ஆறுமுகம், 1 மாசத்துல திருப்பி தரேன்னு சொன்னான். இப்ப வருவான். ஏன், என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல அண்ணாச்சி, அவனே ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கான். இந்த நேரத்துல நீங்களும் கடன் கொடுத்தா காசும் வராது, அவனும் வரமாட்டாங்க. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க விருப்பம். நல்ல வேலை ஆறுமுகம். இத சொன்ன இல்லைனா நான் ஏமாந்து போயிருப்பேன். ரொம்ப நன்றி ஆறுமுகம். நமக்குள்ள என்ன அண்ணாச்சி நன்றி எல்லாம்? நீங்க நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்க முடியும். அவனை எதனா சொல்லி அனுப்பி விடுற. இப்படி அண்ணாச்சியிடம் ஆறுமுகம் ராமுவை பற்றி 1க்கு 2 பொய்கள் சொல்லிவிட்டு செல்லும் பொழுது எதிரில் ராமு வருவதை ஆறுமுகம் பார்த்து கொண்டே போகிறான். ராமு அண்ணாச்சியிடம் வருகிறான். வணக்கம் அண்ணாச்சி, நெல் மூட்டை வாங்கிட்டு போகலாம்னு வந்திருக்கேன். கொடுத்தீங்கன்னா வேலையை ஆரம்பிப்பேன். ஆமா ராமு, சொல்ல மறந்துட்டேன். பக்கத்து ஊரு பண்ணையாருக்கு இப்பதான் 50 மூட்டை நெல் கொடுத்தேன்.
உன்னோட ஞாபகமே இல்ல. சரி, இல்லைன்னா நீ ஒரு வேலை பண்ணு, அடுத்த மாசம் வாங்கிக்கோ. என்ன அண்ணாச்சி இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை நம்பி நிலத்தை உழுது தயாரா வச்சிருக்கேன். இங்க பாருப்பா, இப்போ என்கிட்ட நெல் மூட்டை இல்லைன்னு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஒழுங்கா இங்கிருந்து இடத்த காலி பண்ண. கோவப்படாதீங்க அண்ணாச்சி, நான் போறேன். சோகமாக அங்கிருந்து வந்த ராமு ஒரு மரத்தடியில் போய் அமர்கிறான். கடவுளே, எனக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குற? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியல. நான் வாழ்றதா சாகிறதான்னு எனக்கு தெரியல. அப்படி சொல்லிக்கொண்டே மரத்தின் அடியிலேயே தூங்கி விடுகிறான் ராமு. உடனே அவனது குலதெய்வம் அவன் கனவில் தோன்றுகிறது. ராமு, கவலைப்படாதே, உனக்கு நான் இருக்கிறேன். உன் அழுக்குரல் கேட்டு ஓடோடி வந்திருக்கிறேன். நீ விவசாயம் செய்யும் இடத்தில் ஒரு வேப்பமரம் உள்ளது. அதற்கு அடியில் 3 அடி பள்ளம் தோண்டு. அங்கே உன் வாழ்க்கையில் என்னை மறக்க முடியாத அளவிற்கு ஒன்று கிடைக்கும். அப்படி சொல்லிவிட்டு குலதெய்வம் மறைந்து விடுகிறது. உடனே எழுந்து ராமு நமக்கு நடந்தது கனவா நினைவா என்று குழம்பி போய் உட்கார்ந்திருக்கிறான். உடனே குலதெய்வம் சொன்ன இடத்திற்கு சென்று வேப்பமரம் அடியில் தோண்ட ஆரம்பிக்கிறான். தோண்டிய சிறிது நேரத்தில் ஒரு பித்தளை பாத்திரம் ஒன்று கிடைக்கிறது. என்னடா இது, புதையல் கிடைக்குன்னு பார்த்தா ஏதோ பித்தளை பாத்திரம் கிடைச்சிருக்கு. சரி சரி, எதுக்கும் வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். எதுக்குன்னா உதவும் அப்படின்னு சொல்லி அந்த பாத்திரத்தை ஒரு துணியால மூடி எடுத்து செல்கிறான். என்னங்க, ஏதோ நெல் மூட்டை வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போனீங்க, இப்போ ஏதோ பாத்திரம் எடுத்துன்னு வந்திருக்கீங்க? எங்கேயுமே கேட்ட இடத்துல உதவி கிடைக்கல மீனாட்சி. எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்படி அங்கே நடந்த அத்தனையும் ஒன்றுவிடாமல் தன் மனைவியிடம் சொல்கிறான் ராமு. அப்படின்னா இது கண்டிப்பா அக்ஷய பாத்திரம் தாங்க. மனைவி இப்படி சொன்னதும் ஒன்றும் புரியாமல் ராமு திகைத்து நிற்கிறான். அந்த அக்ஷய பாத்திரத்தை உடனே வீட்டுக்குள் எடுத்துக்கொண்டு சென்று சோதித்து பார்க்கின்றனர். மீனாட்சி ஒரு கைப்பிடி அரிசி அதில் போட உடனே மடமடவென்று நிரம்பி விடுகிறது. அடுத்து ராமு அவனிடம் இருக்கும் ஒரே ஒரு தங்க நாணயத்தை போடுகிறான். அதுவும் மடமடவென்று நிரம்பி வழிந்தது. அதன் பிறகு புதிய வீடு கட்டி தன் குடும்பத்தோடு வசதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தான். ஏழைகளுக்கு தினம்தோறும் உணவு, உடை அனைத்தும் கொடுத்து வந்தான். அவனுக்கு வழிகாட்டிய தன் குலதெய்வத்திற்கு தன் வீட்டு அருகாமையிலேயே ஒரு ஆலயம் எழுப்பி தினமும் வழிபட்டு வந்தான் ராமு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க நான் எப்படி குலதெய்வம் அருளில் பெரிய ஆளா ஆன மாதிரி அதே போல அவங்கவங்க கடவுள் அவங்களுக்கு உதவி பண்ணணும், நல்லா இருக்கணும், கஷ்டம் இல்லாம வாழணும். என்ன இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? சீக்கிரம் பண்ணுங்க. இதே போல அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.